ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்துக்கு சேனலில் ஒரு ரவாவை வச்சு ஒரு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்துட்டுருக்கேன். 100லேருந்து 120 கிராம் இருக்கும் இந்த ரவா. தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம ரவாவில் அந்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு. மாவு கம்மிங்கிறதுனால கம்மியாக போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் நிறைய போட்டுக்கோங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு தயிரோட. இதோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சேர்ந்து கிடைக்கும் அந்த மாவு. இப்போ இதால் ஒரு 3/4 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். விட்டு கலந்து பார்ப்போம். போரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டு. இது இப்படியே கலந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் லைட்டாக தான் வதக்க போகிறோம், அதனால் ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் செவந்து எடுத்து இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு பெரட்டினா போகிறோம். அப்படியே பச்சையாக போட்டு பண்ணினாலும் இது வெந்துடும் இந்த சூட்டில். இருந்தாலும் வதக்கிட்டு போடுறது இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயத்தோடய நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுருக்கிற ரவாவோட போட்டுடலாம். நம்ம தயிர் விட்டு கலந்து வச்ச ரவை நல்லா தயிர் தண்ணி எல்லாத்தையும் இழுத்துட்டு நல்லா ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அதுபோல் உப்பு தேவையாக இருந்தால் கூட கொஞ்சம் போட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக போடுத்துனாக்கா குழி பணியாரம் எடுக்கிறதுக்கு வராது. வாசனைக்கு இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். ரவை சாப்பிட்றதே சில பேருக்கு வாய்வு கொண்டுக்கும், அதனால் பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டோம்னாக்கா வாய்வு கொள்ளாமல் இருக்கும். ரவா உப்புமான்னு பண்ணி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடாது. இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைல ஆசையாக சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் உப்பு போடல, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் காரத்துக்கு காரப்பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒத்துக்கணுன்னாக்கா இன்னும் 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டாலே போகும். ஒத்துக்காதவா இது போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு கலந்து பார்க்க நல்லா கலராக இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழி பணியார கல் எடுத்து அடுப்பில் போட்டுட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு அந்த ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா மேலெல்லாம் எண்ணெய் படும். அப்போ ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரஷ் இருந்தால் கூட அதால் தடவிட்டு நம்ம குழி பணியாரம் விடுறதே நல்லா ஒட்டாமல் வரும். எல்லா குழியிலையும் விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடியை போட்டு மூடிட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுத்த தான் ரவா நல்லா வேகும். அதே சமயம் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும்.
இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் ஓரங்கள்லாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இந்த குழி பணியாரம் மாத்திரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நல்லா செவந்து ஒட்டாத வரும். இல்லாட்டா அடியில் சீக்கிரம் செவந்துடுத்துனாக்க எடுக்கிறதே விண்டு போயிடும். அதனால் சிம்மிலையை வச்சு பொறுமையாக வேக விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ இனிமேல் மூடிலாம் போட தேவையில்லை, அப்படியே வெந்தால் போதும். அவ்வளோதான், அந்த சைடும் வெந்துடுத்து நல்லா. இதை எடுத்து இனிமேல் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு திடீர்னு மாவு இல்லைன்னா இது போல் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.